வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் புரளி. கதைக்குள்ள போலாமா? என்ன கோபி, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போனேன்னு சொன்ன, ஆபீஸ் வந்துட்டு இருக்கியப்பா என்று கேட்டுக்கொண்டே அவன் அறைக்குள் நுழைந்தான் சந்தானம். பையனை பார்த்து கொண்டிருந்த கோபி நிமிர்ந்து அவனை பார்த்தான். ஆமா சந்தானம், இன்னைக்கு அந்த ஆர்ஜேபி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபைல மூவ் பண்ணி ஆகணும்னு சார் சொல்லிட்டாரு. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. அதுதான் அந்த வேலையை முடிச்சுட்டு ஹாஃப் டே லீவை போட்டுட்டு போயிடலான்னு வந்தேன். ஆமா, எங்க அக்கௌண்டன்ட் கணக்காவை காணோம்? நேத்து அந்த ரூபி கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்ப சொன்னேன். அனுப்புனாலா இல்லையான்னு தெரியல. அதுவா, அந்த பொண்ணு இன்னைக்கு வரமாட்டாப்பா. ஏன்? நீ இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறது போல அவ்வளோ ஒருத்தன் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரானா என்று சிரித்தான். அப்படியா? ஆமா என்று சலிப்போடு கூறினான் சந்தானம். ஏன்பா, நல்ல விஷயம் தானே, அதுக்கே இப்படி சலிப்பா சொல்ற? பாவம், அந்த பொண்ணுக்கும் காலகாலத்துல கல்யாணம் ஆக வேண்டாமா என்று சிரித்து கொண்டே அவனை பார்த்தான் கோபி. ஆகணும்தான். ஆனாலும் அந்த பொண்ணு நம்மள யாருக்காவது ஓகே சொல்லியிருக்கலாம் என்று பெருமூச்சு விட்டான். ஏய், என்ன இது? நம்மள என்ன ஏன் சொல்ற? எங்களன்னு சொல்லு. நீங்க தான் அந்த பொண்ணுக்கு ரூட் போட்டீங்க. நான்லாம் அப்படி அவளை நினைக்க கூட இல்லை என்றான் கோபி. சரி, நாங்க தான் ட்ரை பண்ணோம், போதுமா? எங்களுக்கு எல்லாம் எட்டா கண்ணி, இன்னைக்கு யாருக்கும் செட் ஆக போகுது. சரி விடு, நீங்கெல்லாம் ஆபீஸுக்கு வந்து வேலையை பார்க்காம அந்த பொண்ணை பார்த்தீங்க. அந்த பொண்ணு ஆபீஸுக்கு வந்த வேலையை மட்டும் பார்த்தா போல இருக்கு. சரிப்பா, டைம் ஆகுது, நான் ஃபைலை பார்த்து சார்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறேன். அப்புறம் அம்மா கத்துவாங்க என்று மீண்டும் ஃபைலை பார்க்க ஆரம்பித்தான். ஓகேப்பா, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். இத்தனை நாளா தள்ளி போட்டுக்கிட்டே வந்து இப்பதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பொண்ணு பார்க்க போற. பொண்ணு மனசுக்கு பிடிச்சு செட் ஆகட்டும் என்று சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றான் சந்தானம். அன்று மலை தனது தாய் வனஜாவுடன் சங்கரன் வீட்டிற்கு சென்று இறங்கினான் கோபி. அவர்களை உற்சாகமாக வரவேற்று உள்ளே அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தார் சங்கரன். கனிமொழி அனைவருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். அவளை நிமிர்ந்து பார்த்த கோபி அதிர்ந்து போனான். அப்பா, என்ன அழகா இருக்கா! இப்படி ஒரு பொண்ணு நமக்கு மனைவியா வரப்போறான்னு தெரிஞ்சிருந்தா எப்போவோ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலாமே. யாருக்கு தெரியும், அம்மா நம்மளை எப்ப இருந்தோ தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே ஒத்துக்கிட்டு பொண்ணு பார்க்க போயிருந்தா ஒருவேளை இந்த தேவதையை நான் மிஸ் பண்ணிருக்கலாம் என்று அவன் யோசித்து கொண்டிருக்க, கனிமொழி அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்து சிரித்து விட்டு அமைதியாக போய் தனது தந்தையின் அருகே நின்று கொண்டாள். பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்கா, காப்பியம் பிரமாதமா இருக்கு. நீதான் போட்டியம்மா என்று கேட்டாள் வனஜா. ஆமா என்பது போல் தலையாட்டினாள் கனிமொழி. என் பொண்ணு நல்லா சமைப்பா. சின்ன வயசுல அவங்க அம்மா இருக்கும் போதே கத்து கொடுத்துட்டா. அவ போனதும் அப்ப இருந்து குழந்தைதான் சமைக்கிறா. இப்ப கூட வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே காலையில டிஃபனு மதியம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருவா. இதுல நான் இடவேளை சாப்பிட எதனா சுண்டல் அது இதுன்னு செஞ்சு வச்சிருவா என்று சிரித்தார் சங்கரன். அப்படியா, பரவாயில்லையே. அப்போ உங்க பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு போயிட்டா அப்புறம் உங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமாகிடும் போல இருக்கு என்று சிரித்தாள் வனஜா. ஆமாம்மா, ஆனா அதுக்காக என்ன செய்யறது? வயசு பொண்ண காலகாலத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? எனக்கு என்ன, நான் ஏதோ ஒரு வேலை பொங்கி சாப்பிட்டுட்டு கோவில் குளம்னு சுத்திட்டு வந்துடுவேன் என்று சிரித்தார். அதனால என்னன்னா, நீங்களும் எங்க கூடவே வந்துடுங்க. அட, அதெல்லாம் நல்லா இருக்காதுமா, அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன் என்று தனது மகளை திரும்பி பார்த்தார் சங்கரன். அவள் முகம் வேதனை காட்டியது. இதை கவனித்த வனஜா, அட கவலைப்படாதம்மா, எல்லாம் பார்த்துக்கலாம். அண்ணன் எங்க போயிட போறாரு என்று சிரித்து விட்டு, சரி அப்ப என்னப்பா கோபி, நீ என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு நாள் பார்த்துடலாமா என்று திரும்பி தனது மகனை பார்த்தாள் வனஜா. நான் என்னம்மா சொல்றது, பெரியவங்க நீங்க என்ன சொன்னாலும் ஓகேதான் என்று சிரித்தான். சரி, புரியுது. ஆமா கனிமொழி, நீ என்னம்மா சொல்ற? என் பையனை பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். என்று மெதுவாக தலையாட்டினாள் கனிமொழி. அப்ப என்னன்னா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கு போய் ஜோசியர்கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு நல்ல நாளா குறிச்சு அனுப்புறேன் என்று எழுந்து கொண்டாள் வனஜா. சரிம்மா, ஆனா மத்தது எதுவும் பேசிக்கலையே என்று தயங்கி கொண்டு சங்கரனும் எழுந்து கொண்டார். மத்தது பேச என்ன இருக்கு? இல்லம்மா, சீரு நகை நட்டுன்னு. இதோ பாருங்க, என் பையன் நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், சொந்த வீடு இருக்கு. வர்ற பொண்ணு படிச்சவளா பொறுப்பானவளா இருந்தா போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பம் அவங்க பார்த்துக்க போறாங்க.
இதுல நான் ஒன்றும் குறுக்கிட போறதில்ல. அதனால உங்க பொண்ணுக்கு என்ன நகை போடுறீங்க, என்ன சீர் கொடுக்கறீங்கன்னு நான் எதுக்கு கேட்கணும்? அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. உங்க மனசு திருப்திக்கு நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்ய ஆசைப்படுறீங்களோ செய்யுங்க. நான் அதை தடுக்கவும் மாட்டேன். அதை செய்யுங்க இது செய்யுங்கன்னு கேட்கவும் மாட்டேன். அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்து நிம்மதியா திருப்தியா இந்த கல்யாணம் நடந்தா அது போதும் என்று சிரித்து கொண்டே கூறிவிட்டு கிளம்பினாள் வனஜா. கோபியும் அவர்களிடம் சொல்லி கொண்டு கிளம்ப வெளியே செல்வதற்கு முன்னால் கனிமொழியை ஒரு தரம் திரும்பி பார்த்து விட்டு சென்றான். அவர்களை வழி அனுப்பி விட்டு வந்த சங்கரன் மகிழ்ச்சியோடு தனது மகளை பார்த்தார். அம்மாடி, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவங்க அம்மா எப்படி தன்மையா பேசுறாங்க பாரு. அந்த பையனும் நல்ல மாதிரி தான் தெரியறான். பரவாயில்ல, நான் பயந்துகிட்டே இருந்தேன். எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிடுச்சு. நீ என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் கூட பயந்துகிட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல, நம்மளை போல அவங்களும் ரொம்ப எளிமையா தான் இருக்காங்க. நல்லபடியா இந்த கல்யாணம் நடந்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன். இந்த கல்யாணம் செட் ஆனதும் நான் ஊருக்கு போய் நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துடணும்மா. உனக்கு நல்ல வரனா வந்து நல்லபடியா கல்யாணம் ஆனா கோவிலுக்கு வரன்னு வேண்டிக்கிட்டேன் என்று உற்சாகமாக கூறிக்கொண்டு உள்ளே சென்றார். கனிமொழியும் சிரித்துவிட்டு உள்ளே சென்றாள். கனிமொழியை பெண் பார்த்து விட்டு வந்ததிலிருந்து கோபிக்கு அவள் நினைவாகவிருந்தது. எப்பொழுதும் அவளை பற்றி எண்ணிக்கொண்டும் தனக்கு தானே சிரித்து கொண்டும் இருந்தான். இதை கவனித்த வனஜா அன்று ஜோசியரை வர சொல்லி போன் செய்தாள். கோபி அன்று மாலை சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து விட்டான். அவனை ஆச்சரியமாக பார்த்த வனஜா, ஆமா கோபி, என்னப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் சென்றாள். ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க வெளியில போறேன். அதுக்கு தான் சீக்கிரமா பர்மிஷன் போட்டுட்டு வந்தேன். மேலெல்லாம் ஒரே கசகசன்னு இருக்கு. சரி, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வேற ஷர்ட்டை போட்டுட்டு போலான்னு என்று தட்டு தடுமாறி கொண்டு கூறினான் கோபி. அந்த ஃப்ரெண்டு பேர் என்னப்பா, கனிமொழியா என்று அவனை உற்று பார்த்து சிரித்தாள் வனஜா. அம்மா, என்ன சொல்றீங்க என்று பதட்டமாக அவளை பார்த்தான். ஏய் போதுண்டா, நான் உன் அம்மா. உன் வயசெல்லாம் கடந்துதான் வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? அப்படியே உங்க அப்பா போலதான் இருக்க நீயும். ஃப்ரெண்டை பார்க்க போறான்னா ஃப்ரெண்டை, இத்தனை நாள் ஃப்ரெண்டை பார்க்க போனவன் இப்படியா ஆஃபீஸுக்கு பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் பார்த்த என்று சிரித்தாள். அம்மா போங்கம்மா என்று வெட்கத்தோடு சிரித்து விட்டு உள்ளே சென்றான். சரிப்பா, போதும் போதும், ரொம்ப வெக்கப்படாத. ஆமா, அவங்க வீட்டுக்கு தானே போற, இல்லைன்னா ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போறீங்களா? தெரியலம்மா, எந்த ஐடியாவும் இல்லை. நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி போனை போட்டேன். அதுக்கே அவன் ஷாக் ஆகிட்டா. தயங்கிக்கிட்டே சரின்னு சொன்னான். வாட்டியில அப்படிதான் இருக்கும், போக போக சரியாகிடும். அதுக்காக தினமும் அங்கேயே போய் உக்காந்துடாதடா. கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு என்று சிரித்தாள் வனஜா. கோபி ஜோராக கிளம்பி வண்டி எடுத்துக்கொண்டு கனிமொழி வீட்டிற்கு புறப்பட்டான். அவன் மனதில் உற்சாகம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. தினமும் பார்க்கும் அந்த சாலைகளும் அன்று ஏதோ தனக்கு புதியதாக இருப்பது போல் ஒரு அனுபவத்தை கொடுத்தது. தினமும் அந்த சாலையில் இருக்கும் பள்ளங்களையும் மேட்டையும் மட்டும் பார்த்து மனதில் சலித்து கொண்டும் எரிச்சலோடும் சென்று கொண்டிருந்தவன் இன்று அந்த சாலை ஓரம் இருக்கும் பூக்கடையில் அழகாக பூத்துக்குள்ளும் பூக்களை பார்த்து ரசித்தான். அதை பேரம் பேசி வாங்கி செல்லும் அழகிய பெண்களை பார்த்து ரசித்தான். மற்றொரு புறம் தனது தாயின் கையை பிடித்து கொண்டு தலையை ஆட்டி ஆட்டி ஏதோ சுவாரஸ்யமாக பேசி கொண்டு போகும் சிறிய மழலைகளை பார்த்து ரசித்தான். மற்றொரு புறம் கூன் விழுந்து கையில் கோல் வைத்து நடந்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது திரும்பி திரும்பி தனது மனைவி பத்திரமாக வந்து கொண்டிருக்கிறாளா என்று பார்க்கும் பொக்கை வாய் முதியவரை பார்த்து ரசித்தான். தான் தினமும் பார்த்து எரிச்சல் அடையும் மேடு பள்ளங்களில் இன்று அவன் வண்டி ஒவ்வொரு முறையும் உள்ளே சென்று வரும் பொழுதெல்லாம் அவன் உடல் குலுங்க, அப்பொழுது ராஜகுமாரியை பார்க்க குதிரை மீது செல்லும் ராஜகுமாரனை போல் தன்னை கற்பனை செய்து கொண்டான். இப்படி அவன் அனைத்தையும் ரசித்து கொண்டு போக அவனை அறியாமலேயே அவன் முகத்தில் சிரிப்பு வந்தது. மொத அவளை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறோம், ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போவோம் என்று அங்கிருந்த பெரிய ஸ்வீட் ஸ்டாலின் முன்பு வண்டியை நிறுத்தினான். ஏய் கோபி என்றவனை யாரோ உற்சாகமாக அழைக்க டக்கன தலையை நிமிர்த்தியவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவனது காலேஜ் நண்பன் விஷால் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தான். ஏய் விஷால், நீயா? என்னடா இது சர்ப்ரைஸ் என்று கோபி கேட்க, நான் இல்ல இதை கேட்கணும் என்று ஓடி வந்தவனை கட்டி கொண்டான் விஷால். ஆமா, நீ என்னடா இங்க இருக்க? கோபி, நான் இங்க வந்து 3 மாசம் ஆகுதுடா. அப்படியா? ஆமாண்டா,
எங்க ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபரும் கொடுத்துட்டாங்க. அதுதான் இங்க வந்துட்டேன். சரி, நீ என்ன பண்ற? எங்க இருக்கிற? கல்யாணம் ஏதாவது செட் ஆச்சா? எல்லாம் சொல்ற, முதல்ல உள்ள வா. ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே எல்லாம் பேசலாம் என்று அவனை உள்ளே அழைத்து சென்றான் கோபி. அங்கிருந்த டேபிளின் முன்பு போடப்பட்டிருந்த எதிரெதிர் சேரில் அமர்ந்தனர் இரு நண்பர்களும். கோபி தன்னை பற்றி அனைத்தும் கூற ஆரம்பித்து இன்று கண்மொழியை தான் பார்க்க போகும் விஷயத்தை கூறி நிறுத்தினான். ஓ, ஓகே ஓகே. அப்ப இப்பதான் மொத உங்களை தனியா பார்க்க போறேன்னு சொல்லு. சரி, பொண்ணு வேலை பாக்குறாங்கன்னு சொன்னியே, எங்க வேலை பாக்குறாங்க? கோபி கனிமொழி பணிபுரியும் கம்பெனி பெயரை உற்சாகமாக கூறினான். இதை கேட்டு விஷால் சற்று பதறி போக, என்ன சொன்ன? அந்த கம்பெனிலையா? அவங்க அங்க HR டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களா என்றான் சந்தேகமாக. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் அது அப்புறமா சொல்றேன். அவங்க அசோக் நகர்ல இருக்கிறாங்களா? அவங்க அப்பா பேரு கூட சங்கர் தானே? ரிட்டையர்ட் ஸ்கூல் வாத்தியாரு. ஆமாண்டா, எல்லாமே சரியா சொல்றியே. அவளை உனக்கு தெரியுமா? தெரியுமா, நானும் அந்த கம்பெனில தாண்டா வேலை பார்க்கறேன் என்றான் விஷால் சேரில் சாய்ந்து கொண்டு. என்னடா சொல்ற? நீ அங்கதான் வேலை பாக்குறியா? அப்ப உனக்கு கனிய நல்லா தெரியும். ஆமாண்டா, அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும் என்று முகத்தை திருப்பி கொண்டான். ஏண்டா ஒரு மாதிரி டல்லாகிட்ட என்று அவனை உற்று பார்த்து கொண்டே சேரின் நுனிக்கு வந்து அமர்ந்தான் கோபி. ஏதோ கூற வாயெடுத்த விஷால், ஒன்னும் இல்லடா, நீ போயிட்டு வா, அவங்க வெயிட் பண்ண போறாங்க, நேரமாகுது என்று எழுந்து கொண்டான். அவனை பார்த்து சந்தேகமடைந்த கோபி டக்கன் அவன் கைகளை பிடித்து இழுத்து மீண்டும் சேரில் அமர வைத்தான். இதோ பாரு, நீ ஏதோ மறைக்கிற. கனிய பத்தி சொன்னதும் உன் முகமே மாறி போயிடுச்சு. இதோ பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏன் திடீர்னு டல்லாகிட்ட? ஒன்னும் இல்லடா. இல்ல, நீ உண்மையா சொல்லு, எதுவும் மறைக்காத பிளீஸ். ஏய், என்னடா என்ன தர்ம சங்கடத்துல கொண்டு வந்து நிறுத்துற? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுவும் இப்பதான் மொத பொண்ணு பார்த்து அவங்கள உனக்கு ரொம்ப பிடிச்சு வேற போயிடுச்சு. அவங்கள பார்க்க ஆர்வமா போற இந்த சமயத்துல. ஏய், இதோ பாரு, நீ இப்படிலாம் பேசதான் என் மண்டியே வெடிக்கும் போல இருக்கு. எதுவா இருந்தாலும் மறைக்காம வெளிப்படையா சொல்லிடுடா, இல்லனா என்று அவன் டென்ஷன் ஆக. ஏய், இரு, நான் சொல்லிடுறேன். இது நான் சொல்றது உன் நன்மைக்காக தான், உன்னை காயப்படுத்த இல்ல. அதுவும் இப்பவே சொல்லிடுறேன். சரி, சொல்லு. கோபி, நீ நினைக்கிறது போல கனிமொழி நல்ல பொண்ணுலாம் இல்லடா என்றான் மெதுவாக. கோபியின் தலையில் யாரோ பாறாங்கல்லி தூக்கி போட்டது போலானது. அவன் அதிர்ந்து விஷாலை பார்த்தான். ஏய், என்ன சொல்ற என்று அதே அதிர்ச்சியோட அவனை கேட்டான். ஆமாண்டா, இந்த கன்னிமொழி இங்க வந்து சேர்ந்து 1 வருஷம்தான் ஆகுதான். அதுவும் சாதாரண வேலையில சேர்ந்தவ. ஆனா நான் இங்க வரும்போது அவ பெரிய போஸ்டிங்ல இருந்தா. நான் கூட இத கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கு நல்ல டேலண்ட் தான் போல இருக்கு, அதனாலதான் சீக்கிரமா ப்ரமோஷன் வாங்கியிருக்காங்கன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ நேர்மையா அந்த ப்ரமோஷன் வாங்கல, எங்க பாஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த ப்ரமோஷனை வாங்கியிருக்கான்னு. பொண்ணா பிறந்துட்டா இது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்குலாம். நாமளும் தான் இருக்கோம், லோன்னு நாயை போல அலைஞ்சாலும் மாடு போல உழைச்சாலும் ப்ரமோஷன்றது நமக்கு எட்டா கனியா தான் இருக்கு என்று சலித்து கொண்டான். ஏய், உன் புலம்பல் அப்புறம் கேட்டுக்கிறேன், முதல்ல உண்மையை சொல்லு. நீ சொல்றதுலாம் உண்மைதானடா? ஏண்டா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அவங்களுக்கு அழகோட சேர்த்து கொஞ்சம் அறிவும் அதிகம்டா. அதனால தான் தன்னோட அறிவை எப்படி பயன்படுத்தி யாரை பிடிச்சி ப்ரமோஷன் வாங்கணும், என்ன செய்யணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவ அழகுல ஏமாந்தவங்க எங்க ஆபீஸ்ல எத்தனையோ பேரு. அந்தந்த கட்டத்துக்கு ஏத்தா போல ஆளை மாத்திப்பா. இப்போ உயர் பதவிக்கு ஸ்ட்ரெயிட்டா எங்க பாசிய பிடிச்சிட்டா என்று சிரித்தான். கோபியின் தலை கிர்னு சுற்றியது. கனிமொழியா? அவளை இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்யறா? அவ முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. எந்த ஆடம்பரமும் இல்லாம எவ்வளவு அடக்கமா இருக்கா. ஆனா இவன் இப்படி சொல்றான். ஒருவேளை இவன் பொய் சொல்றானா? சே, என்கிட்ட போய் சொன்னா இவனுக்கு என்ன லாபம்? அதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி என் நண்பனே என்கிட்ட தப்பா சொல்லுவனா? இருக்காது. ஆனா இவன் வேற யாரையாவது நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறானா என்று தனது செல்போனை எடுத்து அதில் இருந்த கனிமொழி போட்டோவை காண்பித்தான். அதை பார்த்து விஷாலும் இவள்தான் என்று உறுதியாக கூற கோபி அமைதியாக எழுந்து வெளியே சென்றான்.
அவன் வண்டியை நிறுத்திவிட்டு ஏதோ அதிர்ந்து போய் யோசித்து கொண்டே சோர்வாக உள்ளே வருவதை பார்த்த வனஜா, என்னப்பா ஏன் ஒரு மாதிரி டல்லா வர? ஆமா, இப்பதானே போன, அதுக்குள்ள வந்துட்ட என்று ஆச்சரியமாக கேட்டாள். இல்லம்மா, நாங்க போகவே இல்லை என்று கூறிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான் கோபி. என்னப்பா சொல்ற, நீ அங்க போகலையா? ஏன் என்று கேட்டுக்கொண்டு அவளும் தனது மகனின் அருகில் வந்து அமர்ந்தாள். தான் விஷாலை ஸ்வீட் ஸ்டாலில் சந்தித்ததும் அங்கு அவர்கள் பேசியதையும் கூறினான் கோபி. என்னப்பா நீ படிச்ச பையன், வேலைக்கு போய் 4 பேரு கூட பழகிறவன், நீ போய் இப்படி 10ஆம் பசலி போல பேசலாமா? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அந்த பொண்ணை சந்தேகப்படுறியே, அவ முகத்தை பார்த்தா அப்படியா தெரியுது என்றாள் வனஜா. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவளை பத்தி இப்படி சொன்னது யாரோலாம் இல்ல, என் ஃப்ரெண்டு. சரிப்பா, ஆனாலும் நாம தீர விசாரிக்காம, இதோ பாருங்கம்மா, சாதாரணமா கல்யாண பேச்சு நடக்கும்போது பையனை பத்தி பொண்ணு வீட்லயும் பொண்ணை பத்தி பையன் வீட்லயும் விசாரிப்பாங்க. ஆனா நம்ம யாரையும் விசாரிக்காம ஏதோ மேட்ரிமோனியல்ல வந்ததை பார்த்துட்டு அவளை பொண்ணு பார்க்க போனோம். அப்ப அவங்களையும் நமக்கு பிடிச்சு போச்சு. ஏன்னா நம்மளை போலதான் அவங்களும் அவ்வளவா யாரும் சொந்தம் பந்தம்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. பொண்ணும் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில இருந்தா, நல்ல அழகாவும் இருந்தா, அவங்க அப்பாவும் நல்லவரா இருந்தாரு. அதுக்காக ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப அவளை பத்தி விஷால் என்னென்னவோ சொல்றான். அவன் நடத்த சரியில்லாதவன்னு சொல்றான். 3 மாசமா பார்த்துட்டு இருக்கிற அவனுக்கு அவளை நல்லா தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் என் ஃப்ரெண்டு, எனக்கு கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டான். நான் அவன் பேச்ச நம்புறேன். என்னப்பா சொல்ற? அப்ப அந்த பொண்ணு? அம்மா, எனக்கு அந்த பொண்ணு வேண்டாமா. எனக்கு அழகு முக்கியம் இல்ல, கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த பொண்ணு கிட்ட அது இல்ல. அதனால அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இதை நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க, இல்லைன்னா நானே சொல்லிடுறேன் என்றான் ஆவேசமாக. கோபி, அவசரப்படாத, கொஞ்சம் நிதானமா. ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல என்று அவன் போனை எடுக்க, இருப்பா இரு, நீ எதனா சொல்லி பாவம் அவங்கள சங்கடப்படுத்திட்டு போற. நானே பக்குவமா எதனா சொல்லிக்கிறேன். ஜாதகம் சரியில்லாததுன்னு சொல்லி சமாளிச்சிடுவேன். ஆமா, நடத்தக்கிட்ட பொண்ணுக்கு நீங்க பாவம் வேற பாக்குறீங்களா? இதோ பாரு, கண்ணால பார்க்காம நாம எதுவும் சொல்லக்கூடாது. இப்ப என்ன, உனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அவ்வளவுதானே? நீ போ, நான் அவங்க கிட்ட பேசிட்ட நிறுத்திட சொல்றேன் என்றாள் வனஜா தனது மகனின் மீது கோபமாக. கோபி எழுந்து உள்ளே செல்ல, பிறகு போனை எடுத்து கோபிக்கும் கனிமொழிக்கும் ஜாதக பொருத்தம் சரியில்லை, இந்த திருமணம் வேண்டாம் என்று தயங்கிக் கொண்டே சங்கரிடம் கூறிவிட்டு போனை வைத்தாள். இதை கேட்டு சங்கரும் கனிமொழியும் அதிர்ந்து போயினர். 3 மாதங்கள் சென்றது. அன்று காலை ஆபீஸ் சென்ற கோபி வண்டி நிறுத்தி கொண்டிருக்க, சந்தானம், ரகு, ரவி, விவேக் அனைவரும் யாரோ ஒரு இளைஞனிடம் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். அந்த இளைஞனின் முகம் மிகவும் குழப்பத்தில் இருந்தது. இதை பார்த்து கொண்டே கோபி அவர்கள் அருகில் செல்ல, இதற்குள் அந்த இளைஞன் மெதுவாக தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவனை பார்த்து கொண்டே திரும்பி சந்தானத்தை பார்த்த கோபி, ஏ, யாருடா அந்த ஆளு? இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்த்ததே இல்லையே. எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அதுவா, அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் என்று ஒருவருக்கொருவர் பார்த்து ரகசியமாக சிரித்து கொண்டனர். என்னடா சொல்றீங்க என்று ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்தான் கோபி. ஏ கோபி, அந்த ஆளு நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தாலே அக்கௌண்டன்ட் கனகா. ஆமா, உங்க தொல்லை தாங்காம வேலையை விட்டு நின்னுட்டாளே பாவம். ஆமா, அந்த திமிரு பிடிச்சவளை தான். அவளை கட்டிக்க போற மாப்பிள்ளை இவன் தானா. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அப்படியா? நல்ல விஷயம்தான். ஆமா, அவர் எதுக்கு இங்க வந்துட்டு போறாரு? எல்லாம் கனகாவை பத்தி விசாரிக்கதான். இதெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் பொண்ணை பத்தி மாப்பிள்ளை விசாரிக்கிறதும் மாப்பிள்ளைய பத்தி பொண்ணு வீட்டுல விசாரிக்கிறதும் சகஜம்தானே. அப்படிதான் நேத்து இந்த பையனோட அப்பா வந்தாரு. அவர்கிட்ட நாங்க ஏடா கூடமா அவளை பத்தி சொல்லிட்டோம். அதுதான் இன்னைக்கு அந்த பையன் வந்து விசாரிச்சான். அவளை பத்தி நாங்க சொன்னதை கேட்டு ரொம்ப டல்லாகிட்டான் பாவம். அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு என்று கலகலவென சிரித்தான் ரகு. ஏய், அப்படி என்ன அவளை பத்தி சொன்னீங்க என்று பதறினான் கோபி. அவளுக்கும் நம்ம மேனேஜருக்கும் கனெக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சீனியர் அக்கௌண்டன்ட்டுக்கும் அவளுக்கும் கூட ஒரு கசமுசா இருக்குன்னு சும்மா அடிச்சு விட்டோம் என்றான் ரவி. ஏய், ஏன்டா அப்படி சொன்னீங்க? பாவம், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு.
குனிஞ்ச தலை நிமிராம வந்து போகும். ரொம்ப திறமையான பொண்ணும் கூட. ஆமாந்தான், அதனாலதான் அவ திமிர்ல ஆடினா. என்னடா திமிர்ல ஆடினா? பின்ன தான் அழகு அறிவாளின்னு அவ ஆணவம் பிடிச்சு ஆடினதால தானே நாங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட பெரிய இவளாட்டம் எங்களுக்கே அட்வைஸ் பண்ணா. அதுதான் அவளுக்கு நாங்க வேட்டு வச்சுட்டோம் என்றான் சந்தானம். ஏய், இது பாவண்டா. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? உங்க விருப்பத்துக்கு அவ ஒத்துக்கலன்னதும் இப்படி பண்ணலாமா? அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்ல, அதுல விருப்பம் இருக்கும் இல்ல. அவளுக்கு பிடிச்சிருந்தா தானே அவ ஒத்துப்பா. அதுக்காக இப்படி பண்ணிட்டீங்களேடா. அட நீ வேற என்னடா ஊர் உலகத்துல நடக்காதது போல பேசுற. நாங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இப்படிதான் தன்னை ரிஜெக்ட் பண்ணவளை பழி வாங்கிடுவாங்க பசங்க. நீ கூட அப்படிதானே உன் ஃப்ரெண்டு சொன்னன்றதுக்காக என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணல. அங்க கூட என்ன நடந்ததோ என்னவோ, உன் ஃப்ரெண்டே கூட பொய் சொல்லியிருக்கலாம். யாருக்கு தெரியும்? பெருசா பேச வந்துட்ட. சரி வாங்கடா, இவன் இப்படிதான் என்று அனைவரையும் அழைத்து விட்டு உள்ளே சென்றான் சந்தானம். கோபி ஒரு நிமிடம் ஆடி போய் நின்றான். ஆமா, இவன் சொல்றதும் ஏன் உண்மையா இருக்க கூடாது? அட கடவுளே, இந்த உலகத்துல இப்படிலாம் கூடவா நடக்கும்? நாம யார் வம்புக்கும் போகாம இருக்கோம், அதுக்காக எல்லாரும் அப்படியே இருந்துருவாங்களா? நான் என் நண்பனுக்கு துரோகம் பண்ணலனா அவனும் எனக்கு அப்படிதான் உண்மையா இருப்பான்னு எப்படி நம்புறது? ஒருவேளை அவனும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கலாம் இல்ல. கனிமொழியை விரும்பி இருக்கலாம். அவ கனகா போல அவனை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஆத்திரத்துல இப்படி சொல்லிட்டானா என்று அவன் மனது யோசிக்கும் அந்த நொடியே விஷாலை பார்க்க வீட்டிற்கு கிளம்பினான் கோபி. அவன் அவசரமாக வண்டியை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய, உள்ளே விஷால் தனது நண்பனுடன் பேசி கொண்டிருப்பதை கேட்டு அதிர்ந்து போனான். நல்ல வேலைடா, கனிமொழி மேடத்தால நான் தப்பிச்சேன். அவங்க மட்டும் அந்த ஃபைலை பார்த்து அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு சரி பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் என் வேலையே போயிருக்கும். அவங்க நல்ல டேலண்ட் தான்டா. அதனாலதான் சின்ன வேலையில இருந்து அவங்களுக்கு சீக்கிரமா பாஸே ப்ரமோஷன் போட்டு கொடுத்து இன்னைக்கு மேனேஜர் ஆக்கிட்டாரு. சரி சரி, ரொம்ப ஒன்னும் பகழாத, அது திமிரு பிடிச்சவள என்றான் விஷால். ஆமா, உனக்கு அவங்க செட் ஆகலன்னு பொறாம. உன்னை மட்டும் இல்லடா, அவங்க ஆபீஸ்ல யாரையும் தலை நிமிர்ந்தோட பார்க்க மாட்டாங்க. நீதான் வந்த 3 மாசத்திலேயே அவங்கள கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண, அதனால அசிங்கப்பட்ட. அதுக்காக அவங்கள கோச்சிப்பியா? ஆமாண்டா, பெரிய உலகழிகவ. நான் ட்ரை பண்ண போடா என்று விஷால் விருப்பாக கூற, சரி சரி, உன் கோவம் பேச்சிலேயே தெரியுது என்று அவனை கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தான் அவனது நண்பன். வாசலில் நின்று இதையெல்லாம் கேட்ட கோபிக்கு முகமெல்லாம் வேர்த்தது. விஷாலின் மீது சொல்ல முடியாத கோபம் வந்தது. ச, இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஒரு நண்பன்னு கூட நினைக்காம எனக்கு எப்படி துரோகம் பண்ணிட்டான். பாவம் அந்த பொண்ணு. கல்யாணம் நின்னதும் எப்படிலாம் யோசிச்சு குழம்பிருப்பாளோ. அவங்க அப்பா எப்படிலாம் கலங்கியிருப்பாரோ. அன்னைக்கு அவ்வளவு நம்பிக்கையோட பேசிட்டு திடீர்னு கல்யாணம் வேண்டான்னு சொன்னதும் அவங்க எப்படிலாம் கவலைப்பட்டிருப்பாங்க. இந்த பாவியால நான் அவளை காயப்படுத்திட்டேன். அவ மேல இருந்த ஆசையால இவன் அவளை தொந்தரவு பண்ணிட்டு பழிய தூக்கி அவ பேர்ல போட்டு அவளை அசிங்கப்படுத்திட்டான். ஆனாலும் இவன் பேச்சை கேட்டு நானும் அவசரப்பட்டிருக்க கூடாது. தீர விசாரிச்சிருக்கணும். அம்மா அப்பவே சொன்னாங்க, இப்படி நல்ல பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணி அவங்க ஒத்துக்கலனா அவங்கள பத்தி இல்லாததும் பொல்லாததும் புரளி பேசுற இப்படிப்பட்ட கேவலமானவங்க இருக்கிற வரைக்கும் நல்ல பொண்ணுங்களுக்கெல்லாம் அவசதான். முதல்ல இவனை என்று ஆவேசமாக உள்ளே செல்ல அடியெடுத்து வைத்தான். ஆமா, இவனை திட்டினா மட்டும் என்ன ஆயிட போகுது? எல்லா இடத்துலயும் இப்படிப்பட்ட புரளி பேசுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. பாவம், நம்ம ஆபீஸ்லயே அந்த கனகா பொண்ணை பத்தி அவங்க பேசலையா? ஆனாலும் அந்த மாப்பிள்ள இன்னும் யாரையாவது விசாரிச்சிருக்கலாம். ஆமா, அவனை சொல்ல எனக்கு என்ன யோகிதை இருக்கு? நானும் இதே தப்பு தானே பண்ணேன். சரி, இனியும் லேட் பண்ணக்கூடாது. நடந்ததெல்லாம் இன்னைக்கே போய் கனிமொழி கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அந்த தேவதைய சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். எங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க சீக்கிரமா இங்க வரேன், அப்ப பேசிக்கிறேன் உனக்கு என்று கடகடவன வெளியே சென்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான். அவன் மனது துடி துடித்து கொண்டிருந்தது. சங்கர் வீட்டு முன்பு வண்டியை நிறுத்திய கோபிக்கு பதட்டமும் ஆவலும் உற்சாகமும் ததும்ப விரைந்து சென்று காலிங் பெல்லை அழுத்தினான். அவன் மனது பதறிக்கொண்டிருந்தது. கனிமொழி வந்து கதவை திறந்தால் தான் அவளிடம் என்ன பேசுவது, எப்படி பேசுவது,
அவள் தந்தை சங்கரன் வந்து கதவை திறந்தால் என்ன சொல்வது என்று தீவிரமாக அவன் மூளை யோசித்துக் கொண்டிருக்க, தோ வரேன் என்று மெலிதாக கனிமொழியின் குரல் உள்ளிருந்து கேட்டது. கனிமொழிதான் கதவை திறக்க போறா. என்னை பார்த்துட்டு அவ என்ன பேசுவா, எப்படி ரியாக்ட் பண்ணுவா? கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாளா, இல்ல என்னை பார்த்து கோபப்படுவாளா, இல்ல அழுதுடுவாளா என் அவன் யோசித்து கொண்டே இருக்க, கலகலவென கண்ணாடி வளையல்கள் குலுங்க கதவை திறந்தாள் கனிமொழி. ஆவலாக அவளது முகத்தை பார்த்த கோபிக்கு அவளது கலையான முகம் மேலும் பொழிந்திருப்பதை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன இவ, அன்னைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது அழகியா இருந்தா, இப்போ பேரழகியா இருக்காளே, என்ன மாற்றமா இருக்கும் என்றவன் அவள் முகத்தை உற்று பார்க்க, நெற்றி வகடில் இருந்த குங்குமத்தை பார்த்து திடுக்கிட்டான். அவன் தலை கிர்ரென சுற்ற சற்று தள்ளாடி கொண்டே கதவை பிடித்து கொண்டு சமாளித்து நின்றான். அவள் கழுத்தில் புது தாலி மின்னிக் கொண்டிருந்தது. மருதாணி வைத்த காலில் மெட்டியை கண்டான். அவன் கண்கள் கலங்கி நெஞ்சை அடைப்பது போலானது. அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே நின்ற கனிமொழி, வாங்க, என்ன விஷயமா என்றால் தயங்கிக் கொண்டு. நான் வந்து உங்க அப்பாவை பார்க்க வந்தேன் என்றவன் தடுமாற, அவர் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. என்ன விஷயம்னு என்றவனை உற்று பார்த்தாள். அது ஒன்றும் இல்லை, நான் அவர் வந்ததும் வந்து பார்த்துக்கிறேன் என்றவள் முகத்தை கூட பார்க்காமல் விரைந்து அங்கிருந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தான். கனிமொழி ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்து கொண்டு நிற்க, கனி, யாருமா என்று உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. வந்துட்டுங்க, இருங்க என்றவள் உள்ளே ஓட, அந்த குரலுக்கு சொந்தமானவன் தான் அவளது கணவன் போலும் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் கோபி. 1 மாதம் சென்றது. அன்று ஆபீஸிற்கு வந்த கோபி வண்டியை நிறுத்தி கொண்டிருக்க, என்னப்பா அனிமூன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று சிரித்து கொண்டே அவன் தோளில் கையை போட்டான் சந்தானம். புது மாப்பிள்ளை வெட்கத்தோடு சிரித்து கொண்டே கோபி தலையை ஆட்ட, சரி சரி, அப்புறம் என்ன சொல்றாங்க கனகா சிஸ்டர், எப்பா உங்க கையால எங்களுக்கு விருந்து கொடுக்க எங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற என்று சந்தானம் கேட்டுக்கொண்டிருக்க, தம்பி, இங்க ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறாங்களே என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தார் ஒரு பெரியவர். ஆமா, எங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாங்க என்று அவரிடம் கூறிய சந்தானம், ஏய், நம்ம கனகா சிஸ்டர் இடத்துக்கு புதுசா வந்திருக்கிற பொண்ணை பத்தி தான் கேட்கிறாரு என்று கோபியிடம் கூறிவிட்டு, என்ன சார் சொல்லுங்க என்றான் அந்த பெரியவரை பார்த்து. எங்க பையனுக்கு அந்த பொண்ணை தான் பார்த்திருக்கோம் என்று அவர் தயங்கி கொண்டே கூற, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்று ஆவலாக கேட்டான் சந்தானம். இதை பார்த்த கோபி, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நானே ஸ்வேதா சிஸ்டரை பத்தி சொல்றேன் வாங்க என்று அவர் கையை பிடித்து அழைத்து கொண்டு சற்று தூரமாக போய் நின்று கொண்டான். இதோ பாருங்க ஐயா, ஸ்வேதா ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா, நல்ல திறமைசாலி, கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிடும். திருச்சியில இருந்து இப்பதான் மாத்தலாகி வந்திருக்காங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் திறமை இருந்தாலும் குனிஞ்ச தலை நிமிராதவங்க, ஒழுக்கமானவங்க. உங்க பையன் ரொம்ப லக்கி. நீங்களும் அந்த பொண்ணை உங்க மருமகளை அடைய கொடுத்து வச்சிருக்கணும். இங்க நீங்க வேற யாரையும் விசாரிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு அழகான பொண்ணு மேல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும், விமர்சனம் இருக்கும், அதுல ஏதாவது சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இங்கெல்லாம் நிறைய புரளி பேசுறவங்க இருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்க அந்த நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிடாதீங்க என்றான். அவன் கூறியதை கேட்டு மகிழ்ந்து போன அந்த பெரியவர், இல்லப்பா, உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது, உன் பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லுவாங்க, அது போல நீ சொன்னதே போதும். நான் வேற யாரையும் விசாரிக்கல தம்பி, நான் வரேன்ப்பா, சீக்கிரமா பத்திரிக்கையோட வரேன், நீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வரணும் என்று கூறிவிட்டு சென்றார். அவரை பார்த்து கொண்டே அங்கே வந்த சந்தானம், என்னப்பா கோபி, என்ன அவர்கிட்ட பேச விடாம இப்படி தள்ளிட்டு வந்து நீ பேசி அனுப்பிட்ட என்று கேட்டுக்கொண்டே அவன் தோளில் கையை போட்டான். வேண்டாம்பா, உங்க புரளியால நம்ம ஆபீஸ்ல இன்னொரு கனகா கல்யாணம் நிக்க வேண்டாம். ஏன்னா என்னை போல சூடுபட்ட ஒரு கோபி அவளுக்கு கிடைப்பான்னு என்ன நிச்சயம் சொல்லு என்று சிரித்துவிட்டு ஆபீஸ் உள்ளே சென்றான் கோபி. இத்துடன் புரளி கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.